ஹலோ கைஸ், வெல்கம் டு விகேபி மோட்டோ விலாக் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து 1v1 போடு 0 அவுட் ஆக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காட் ஸ்கில் ஐடியில். அந்த ஐடி வந்துட்டு பார்த்து நானும் அவ்வளோக்கெலாம் ஷாக் ஆகல. அந்த ப்ரோ தான் 1v1 போடணும்னு சொன்னார். ஒரே நிமிஷம் இருங்க. அந்த ப்ரோக்கு வந்து தர மாதிரியும் ஒன் டேப் எடுத்துருக்காங்க. அந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள். இதுதான் Free Fire India is set in a virtual 2x ஆக்குறேன் பாருங்கள். இவ்வளோ நல்லா வாங்கி கட்டியிருப்பாரு. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நான் கண்ணே எடுக்கலிங்க, எனக்கு வேறு இதாகிடுச்சு. அப்புறம் தாங்க நானே உள்ளே வந்துட்டு கண்ணை எடுத்துகிட்டு போவேன் பாருங்கள். நான் வேறு கண்ணை எடுத்துகிட்டு இருந்ததுனால முன்னாடி என்ன நடக்கிறதெல்லாம் பார்க்கவே இல்லைங்க. அப்புறமா கண்ணை எடுத்துட்டு நானும் போயிட்டுருந்தேன். இப்போ அந்த ப்ரோ வருவார், நல்லா மண்டை வாங்குவார், மண்டை சாட்டு வாங்கிட்டு போயிடுவார். நானும் அந்த ப்ரோ எப்போ தான் அடிப்பாருன்னு பார்ப்பேன். இந்த மேட்ச் வெறியாக இருக்குங்க. நான் அழுத்தி பிடிச்சி அந்த மேட்ச்சில் சாப்பிடுவேன். ஒரு ஒன் டேப் போவோம், அந்த ப்ரோக்கே தெரியாது நான் எங்கே அடிக்கிறேன்னு. நான் மேலே உட்காந்துட்டு எடுத்துகிட்டு போய் அந்த ப்ரோவை கீழே தேடிட்டு போவேன் பாருங்கள். நான் ரெட் இல்லாமல் ஒரு மேட்ச் கூட ஆடல. ரெட் விழுவும், ஆனால் வந்தேன் ப்ளூவால் போட்டு ப்ளூவால் போட்டுச்சு. நானும் ஃபோன் லாக் பண்ணிட்டு பார்ப்போம். நானும் ஸ்கில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார், அதனால ஸ்கில் நான் யூஸ் பண்ணுறேன். நானும் ஒன்டா படிக்க ஆகணும், அவங்க நான் ஏறி சொன்னாங்க. ஒன்டா படித்து அந்த அண்ணன் அடிச்சுங்க. சூப்பராக பார்த்தீங்க. அந்த ப்ரோ நல்லா தான் ஆடினார், நானும் நல்லா தான் ஆடிட்டு இருந்தேன். திடீர்னு என்னன்னா அந்த ப்ரோ வந்து இந்த மேட்ச்சில் இந்த பீக்கில் ஒரு மேட்ச்சில் வந்துட்டு இவர் அடித்து பிடிச்சா சாவடிச்சிருவாரு. நீங்கள் அவர் தான் 0க்கு சாவடிப்பார்னு சொல்லியிருந்தார். இப்போ நல்லா வாங்கி கட்டிட்டு போயிருப்பாரு பாருங்க இந்த வீடியோவில். அந்த சைடு தான் வருவாருன்னு எனக்கு தெரியும். அவர் வேறு நான் இந்த சைடு வந்துட்டு இருக்கிறேன், மேலே ஏறி வந்துட்டு இருக்கிறாரு. நல்லா அடிக்க மாட்டாருங்க. க்ளூவால் கூட போடுறதுலாம் போட்டு வச்சுருக்கிறாரு, நான் போட்டு விட்ருந்தேன். சரி ஜோன் பிளாக் பண்ணலாம், நானும் க்ளூவால் போட்டு விட்டேன். அவர் ஆனால் உடைக்க ஆரம்பிச்சாருங்க க்ளூவால். நான் இந்த சைடு போய் சரி க்ளூவால் உடைக்கிறத பார்க்கலான்ட்டு போய் உடச்சி விட்டாருங்க. ஃபுல்லாக அழுத்திக்கலாம், இருந்தாலும் இந்த நேரம் ஜீடு இருப்பான்னு சொல்லி தான் நான் அடிக்கவே இல்லை. அப்புறம் சரி நானும் க்ளூவால் போட்டு அவளை வெளியில் எடுத்து விட்ருவேன். நான் இந்த இடத்துல எனக்கு ஜோன் வேறு வந்துடுச்சு. க்ளூவால் போட்டு நான் தான் நிமிடம் ஏறி பீச் எடுத்து போயிருக்கேன். மண்டை படிக்கிறதுக்காக தான் நான் அந்த சைடு இந்த சைடு தாவிட்டு இருந்தேன். அவரும் சூப்பராக தான் ஆடுறாரு. இந்த மேட்ச் நான் நல்லா தான் ஆடினேன். இன்னும் அவர் ஒன்றை போய் அடிக்க மாட்டுறாரு. எனக்கு என்னமோ அவர் சொன்னது சீனுக்கு சொல்லியிருப்பான்னு 0v4 0v7 அவுட் பண்ணுவான்னு சொல்லி. நான் இந்த சைடு போய்ட்டு அவரை தொலைவிட்டு இருப்பேன். அவர் பாருங்க அந்த சைடு போயிடுவார், பாம்பு போட ஆரம்பிச்சிடுவாருங்க. கடுப்பாயிடும். அப்புறம் அந்த சைடு உள்ளே வந்து அந்த சைடு போய் வழி இருக்கான்னு பார்ப்பேன். அந்த சைடு வேறு வழி இல்லை, அதனால நான் அந்த சைடே போய்ட்டு திரும்புவேன். அவர் வந்துட்டு எங்கே காணாமல் போயிடுவார். மேலே ஏறி பார்ப்பேன் பாருங்கள். அவர் அந்த சைடில் ஏறிட்டு இருப்பார் பாருங்கள். எங்கே பார்க்கலாம், அவர் அந்த சைடில் ஏறிட்டு இருந்தார். நான் க்ரோஸாக இருக்குன்னு இவர் பக்கத்தில் வந்துட்டார். நான் கண்ணை கூட ஷூட் பண்ணல. சரி நான் சரி போய் ஒன்டா வெடிக்க ட்ரை பண்ணலாம். நான் சரி போய்ட்டு ட்ரை பண்ணேன். ஒன்டாக்குது அன்றைக்கி 300லாம் உழுவுது, ஆனால் அடி விழுவ மாட்டேங்குதுங்க. அதுக்கு
என்னென்ன பண்ணுறது, அவரே ஜோனுக்குள்ளே மாட்டிடுவார். நீங்கள் இந்த மேட்ச் ஆமாங்க ஜோனுக்குள்ளே மாட்டிட்டார். இன்னும் ஜோனுக்குள்ளே மாட்டி அவருக்கு அதை மட்டும் ஆகிட்டார். சூப்பரான மேட்சுங்க. இந்த மேட்ச் தாங்க வேற ரகம் வேற மாதிரியாக இருக்கும். அவர் இந்த இடத்துல தாங்க சுற்றி குளூவால் போட்டு நான் குளூவால் போட்டு தூண்டு உடச்சிட்டு வந்து உள்ளே அடிச்சு போடுவாருங்க. நான் அப்போ ஒரு ஒன்ட்டை அழுத்திட்டேன்னு நினைக்கிறேங்க அந்த இடத்துல. ஒன்ட்டை குளூ இல்லை. நான் இந்த சைடு போயிட்டு பார்ப்பேன், அவர் இந்த சைடு ஏறிட்டு வருவார். அடிக்கிறத பார்த்தாரு அப்படின்னா கூட ஏன்னா இத்தனை அடிக்க நான் அடி வாங்க மாட்டேங்க. அவங்க குளூவானுக்குள்ளே பூண்டு அடிக்கிறாரு. அதெல்லாம் மேகை வச்சு வேறு அழுத்துறாருங்க. எனக்கு என்ன புரியல அந்த இடத்துல. இந்த இடத்துல எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அவர் என்ன பண்ணாரு. நான் இந்த மேட்ச் அடித்து பிடிப்பேன் பாருங்க. ஒரு வேற எமௌண்ட்டு போகிறோம். அமௌண்ட்டு வேறு போட்டார். நான் அடி விடுவோம் விடவே மாட்டேங்கிறேன். அவர் ஃபுட்பால் வேறு போடுறாரு. அடி விழுக மாட்டேங்குது எழுதுங்க. ஒரு அடி விழுந்துச்சு. நான் வேறு ஸ்கில் யூஸ் பண்ணிட்டேன். அதனால் அவரை மெடிக்கெட் போட்டு வர சொல்லிட்டேன். ஏன்னா நான் ஸ்கில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருந்தார். அதனால் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஆடி இருந்தாண்டி போயிட்டுருந்தேன். அவர் கீழே நான் பார்த்தேன். இந்த மாதிரி இங்கே வருவார் பாருங்க. இந்த இடத்துல ஒரு அடி ஏட்டு விழுவும். அதுக்கப்புறம் அப்படி மண்டையாக விழுவும். அதனால அடித்து பிடிச்சி இப்படி பண்ணிட்டேன். அவர் இந்த ரவுண்டில் தான் கேட்டிருந்தார், ஏன் எமௌண்ட் போடலையா, எமௌண்ட் போட்டேன்ல நான் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நானும் அந்த மாதிரி கிடையாது, நீங்கள் எமௌண்ட் பார்த்தீங்கன்னா நானும் எமௌண்ட் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவர் கீழே உட்காந்துருப்பாருங்க. நல்லா ரெட்டு போகுங்க. அட்டியே விழுவுங்க. இது வந்துட்டு கேட்டதுக்கு நான் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தேன் ஃபோனில் அப்படின்ட்டு. நான் அழகாக போட்டுக்கு நம்பரே எடுத்துக்கிட்டேன். வேறு மாதிரி மேட்சுங்க. கடைசி ரவுண்டில் நல்லா தாங்க ஆடினாரு. நான் இதை அழுத்தி பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சூப்பரான மேட்ச் நினைக்கிறேன். நாலாட்டி சப்ஸ்கிரைபர் கூட விளாண்டு தர மாதிரி இருந்தது இந்த ஒரு மேட்ச் தாங்க. நான் அந்த சைடு ஒரு தெரியுங்க நல்லா உழுவுங்க. ஆனால் உழுவுறதே அடியே உழுவுங்க. அவர் மேக வச்சு வர அழுத்துறாருங்க. டபுள் எனக்கு என்னமோ வந்தா உழுவ மாட்டேங்குதுங்க. அவர் பாருங்க பயந்துருவாராம். நான் இங்கே நின்றுட்டு இருந்த பார்த்துட்டு ஓடிட்டாரு. அவருக்கு திக்குன்னு ஆயிடுச்சான். நான் இப்போ M188 எடுத்துருவேன். அவர் மண்டை உழுவும் இருந்தாலும் அடியே உழுவ முடியுது. அவனும் அடிக்கிறதுக்கு சுற்றும் அவர் அந்த சைடு வராது அழுத்துறாரு பாருங்க. பாருங்க ஒரு ஃபோன் பிளாக் பண்ணி விட்டு நான் மெடிக்கெட் போடலாம் பண்ணிகிட்டு இருந்தால் அவர் போட்டு வந்துட்டு அடிக்கடின்னு அடிக்கிறாரு. என் கூட ஃபோன் வந்துருச்சுங்க ஃபோனில். அதனால் அப்படியே அடிக்காதீங்க தருவா அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஜஸ்ட்டெல்லாம் அவர் கிளியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்ல ஒரு மேட்சுங்க. ஸோ பாய் காய்ஸ். அடுத்த வீடியோ நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சேலஞ்ச் பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அந்த பெல் ஐக்கான ஆளில் போட்டுட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் காய்ஸ். தேங்க்ஸ் காய்ஸ். 48 சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் 8 சப்ஸ்கிரைபர் மட்டும் ரீச் பண்ணிட்டு 50 ரீச் பண்ணிடுவோம். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் ப்ரோ ப்ளீஸ் கைஸ். 50 மட்டும் ரீச் பண்ணிட்டா போதுங்க கைஸ். நீங்கள் சேலஞ்ச் வீடியோ ஏதாவது நீங்கள் உங்க கூட இந்த மாதிரி 1v1 போடணுன்னா சொல்லுங்கள், நான் வரேன். நான் தோற்றாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே கூட ஜெயிச்சாலும் பிரச்சனை, நானே ஜெயிச்சாலும் ஒரு பிரச்சனை இல்லை. 1v1 போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய் ப்ரோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த காட் ஸ்கில் ப்ரோக்கு வந்து நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு அடிச்சுட்டு எமௌண்ட் போடாதீங்க ப்ரோ. காட் ஸ்கில் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. பாய் ப்ரோ.